பண்டைய காலங்களில் நெருப்பு உருவாக்கப்பட்ட கல் இருக்குது. குவியல் குவியலாக இருக்குது பாருங்கள். அந்த கல்லை போய் பார்க்கலாம் வாங்க. இதுதாங்க அந்த நெருப்பு உருவாக்கப்பட்ட கல். இந்த கல் வந்து சிக்கிமிக்கி கல்லும்பாங்க, அப்புறம் வெங்குளிச்சங்கல்லும்பாங்க. இந்த கல் வந்து இந்த காட்டிலேருந்து தான் எடுத்தது. முன்னொரு காலத்திலலாம் இதை வந்து நெருப்பு உருவாக்க நம்ம பயன்பட்டோம். இப்போ இது பயன்படாத கல்லாக இருக்குது. காட்டில் வெள்ளாம் பண்ணும்போது இந்த கல்லை வந்து பொறுக்கிடுவாங்க. இந்த கல்லில் தான் அவ்வளோ நெருப்பு உருவாகிருக்குது அந்த காலத்தில். இந்த கல் யாருக்கு தெரியுமோ பார்த்தீங்க சொல்லுங்கள். இந்த சிக்கிமிக்கி நெருப்பு உருவாக்கப்பட்ட கல் வந்து அதிகமாக வந்து சிட்டிக்குள்ளே கிடைக்காது. இந்த கல் வந்து கிராமங்கள் இந்த ஏரியாவில் தான் இருக்கும். இந்த வந்து எங்கள் கிராமத்தில் நிறைய எல்லா காட்டிலையுமே இருக்குது. எல்லாம் பொறுக்கி இந்தமாரி குவியெல்லாம் வச்சுட்டாங்க. காட்டிலேருந்து பொறுக்கி உங்களுக்கு நிறைய காட்ட போகிறேன் இருங்க. காட்டில் நிறையா இருக்கும் பாருங்கள், அங்கங்கே இருக்கும். இப்போ பாருங்கதா இங்கே இருக்குது. இன்னும் காட்டில் நிறையா இருக்கும் இந்த கல் எல்லாமே. இந்த கல் எங்கேயுமே நீங்கள் டவுனுக்குள்ளே பார்க்க முடியாது. இதெல்லாமே அந்த கல் தாங்க. இப்போ அதிகமாக இருக்குது. இதெல்லாம் பொறுக்குனா தான் நம்ம விவசாயம் பண்ண முடியும். கல் இருக்கிறதும் அந்த வகையை சேர்ந்த கல் தான். நிறைய கல் இருக்கும். இந்த கல்லை நீங்கள் வந்து வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. இதில் சாதாரணமாக நெருப்பு வரும். ஒரு கல்லோட ஒரு கல் உரசனா. இதெல்லாமே பாருங்கள், கிட்டத்தட்ட அந்த கல்லாக தான் இருக்குது இந்த காடு ஃபுல்லாகவே.